என்னன்னு தெரியலையே. மனோகரன் ஐயா, நமச்சிவாய வாழ்க்கைங்கய்யா. மனோகர் ஐயா பேச மாட்டேங்கிறார். சரி, வகுப்புக்குள் நுழைஞ்சிடலாமா? ஐயா அமைச்சர் என்னங்க பெரியப்பா லேட்டா வர்றீங்க? எல்லாருக்கும் நீங்க தான் இருப்பீங்க. வந்துடுவேன், கொஞ்சம் நேரம் ஆயிடுது ஐயா. இன்னைக்கு வந்து நான் சீக்கிரம் வந்துட்டேன். வகுப்பு திருநாவுக்கரசடிகள் கண்ட சிவம். நேற்று இறைவன் எப்படியெல்லாம் இருக்கார் அப்படின்னு புறத்தில் அப்படியே பார்த்துட்டு இருந்தார். எது பிரம்மாண்டமானதோ அதையெல்லாம் கடவுளா பார்த்தார். நிலம், மண், விண், மலை, அந்த நாம் பார்க்கக்கூடிய கண்ணில் தோன்றிய காட்சிகள். அப்புறம் பாத்தீங்களா, நம்ம இருக்கிற சுற்றி இருக்கிற ஆண், பெண், அழி, பல்வேறு உருவங்கள், பிரபஞ்சம், அப்புறம் கற்கள், மண்ணின் தன்மைகள், இப்படி எல்லாத்தையும் காவிரி எல்லாம் பொறுத்து அப்படியே பார்த்துட்டு வர்றார். அப்புறம் காற்றை பார்க்கிறார், என்ன அப்படியே வந்து குறை கடல் பார்க்கிறார். எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அங்கே ஒரு அற்புதமான அடுத்த நிலைக்கு போறார். இங்கதான் நிறைய செய்தி நமக்கு வச்சிருக்கார். ஏன்னா எப்படி அன்னையும் பிதாவும் முன்னர் இதையும்னு ஏண்டா அவை கிளவி பாடுனான்னா அதை நாவுக்கரசடிகளும் படிச்சிருப்பார் போலும். ஏன்னா எது அருளாகி நம்மிடம் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் எது அருள்கிறதோ அதெல்லாம் சிவம், அதெல்லாம் தெய்வம். அதுல அந்த இரணிலாய் தீயாகி நீருமாகி தொடங்கி நேற்று காற்றாகி கார்முகிலாய் காலம், இது எதுவுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்காம நம்ம எதையும் திருப்பி செய்யணும்னு செய்யாத நமக்கு உதவி கொண்டிருக்கிற கருவிகள். அதை பார்த்து அடுத்து பார்க்கிறார். வீட்டுக்குள்ள வர்றார். காற்றை பார்த்தார், நிலனை பார்த்தார், மண்ணை பார்த்தார், கல்லை பார்த்தார், காற்றை பார்த்தார். அடுத்தது தீயாகி பெரிய ஒளிப்பிழம்பா சாமி இருக்காரு. அதே அடுப்புல எரியக்குள்ள ஒரு சமையல் வேகணும்னா இங்க ஒரு பெரிய செய்தி வச்சிருக்காரு நாவுக்கரசடி. உணவு வேகணும்னா அடுப்பு எரிஞ்சு அடுப்பு இருக்கிற சூடு பாத்திரத்துக்குள் போகணும். ஒரு மனிதன் வெந்து பக்குவம் அடையணும்னா அவன் எண்ணங்கள் ஆகிய வெம்மை தாங்க முடியாம துன்பம் வரும். தீ, அப்புறம் காமத்தீ, வேட்கை தீ, அப்படியே தீன்னு வர்றது பூராமே நம்மளை பக்குவப்படுத்தும். வேற லெவல ஆக தீயாகி நம்மை எரித்து பக்குவப்படுத்துகிறதோ, அடுப்புல இருக்கிற நெருப்பு பக்குவப்படுத்துது இல்ல. ஒரு காடிய சூரியன் எரிந்து வெம்மை இந்த பூமியை மலரச் செய்கிறது. நம் எண்ணங்கள் எரிந்து தீய எண்ணங்கள் எரிந்து நல்ல எண்ணங்கள் ஒளி வீசுகின்றன. இதெல்லாம் தீயின் தன்மை. தீயாகி நீராகி. நீர் எப்படி இருக்கு? எல்லாருக்கும் தாகம் தணிப்பது போல நான் வாழ வேண்டும் என்ற ஒரு தர்மத்தை கற்றுத்தருவதால் இந்த நீர் இருக்கிறது அல்லவா, அதுவா சிவம் இருக்கிறார். திண்மையாகி உறுதித்தன்மையாக. அதே நீர் வந்து உறைஞ்சு போயிட்டா எவ்வளவு உறுதித்தன்மையா இருக்கு. கோடாரி வச்சு அடிக்கிறாங்க, மிஷின் வச்சு பேக்குறாங்க, ஒன்னும் புரியல. அதே தண்ணி தான். அதற்கு பிறகு திசையாகி 8 திசைகளாய் அத்திசைக்கு ஒரு தெய்வமாகி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு கடவுள் ஒரு பேர் என்ன ஆகி அப்புறம் என்ன வர்றாரு? தாயாகி தந்தையாய் சாருமாகி அம்மாவா அப்பாவா சார்ந்து நம்ம சுத்தி இருக்கிற எல்லா உறவுகளுமாக இறைவன் வந்திருக்கார். அப்புறம் என்ன செய்யறாரு?
தாரகையும் நட்சத்திரங்கள் அப்படி தக தக தகன்னு நான் இத்தனை பேரு நான்லாம் எங்க வீட்டு மொட்டை மாடியில போய் ஜாலியா படுத்துட்டு ஆகாயத்து நட்சத்திரங்களை எண்ணிய காலங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு இப்போ இருந்துட்டு இருக்கு. அது ஒரு விஷயம். அப்படியே மாடியில ஏறி ஆகாயத்தை பார்த்தா ஐயோ எத்தனை எத்தனை வைரங்களை தூவி இருக்காரு. அத்தனை கிரகங்கள் அங்கெல்லாம் உயிர்கள் வாழுது. ஒவ்வொன்றும் தனித்தனி உலகம். ஆக அங்கே தாரகையும் ஞாயிறும் தன்மதியும் குளிர்ச்சியான நிலவாகி இதெல்லாம் ஏன் இருக்குன்னா மாலையில் மலர்கின்ற மலர்கள் இருக்கு, காலையில் மலர்ற மலர் இருக்கு, மத்தியானம் மலர்ற மலர் இருக்கு. இதுல இந்த நட்சத்திர அந்த சாயங்காலம் இருட்டி நிலவு தோணும் பொழுது வெள்ளை கலரா ஒரு மல்லிப்பூ மலரும். அதுல ஒரு வாசனை வச்சிருப்பார். நம்ம என்னடா இந்த பூ வெள்ளை கலரா இருக்குன்னு பார்த்தா இந்த அந்தி பூச்சின்னு ஒண்ணு, அது பேரே மாலை பூச்சின்னு பேரு. அந்தினா மாலை. அந்த பூவுல தேன் குடிக்கிறதுக்காக அந்த பூக்கு அந்த இருட்டுல கலர் தெரியணும்ல, அதுக்காக வெள்ளையா படைச்சிருக்காராம் சாமி. ஒருவேளை இது வேற ஏதோன்னு அது கடந்து போக கூடாதுன்னு அதுல கொஞ்சோண்டு சென்ட் அடிச்சிருக்காரு பெருமான். இவ்வளவு கருணை இல்ல அச்சோ. ஆக அந்த மாலை நேரத்தில் மலரும் மலர். காலையில சூரியனை பார்த்தா அப்படியே தாமரை அப்படியே மெதுவா அப்படி மலர்ந்து நம்மளை மகிழ்விக்குது. பகல் முழுக்க மத்தியானம் வரைக்கும் நான் எந்த மலர் வளர்ந்தாலும் பெரும்பாலும் மத்தியானத்துக்குள்ள மலர்ந்து முடிச்சிடும். அப்படி இல்லைன்னா சாயங்காலத்துல இருந்து ஒரு 8 மணிக்குள்ள மலர்ந்து முடிச்சிடும். ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் எதனால சூரியனுடைய வெம்மை சந்திரனுடைய குளுமை சார்ந்து இதெல்லாம் நிகழலாம். அதனால இங்க அதை வியக்கிறார். ஞாயிறும் தன் மதியுமாகி இது எப்படி ஒத்துக்கொள்ளும்னா அடுத்தது காயாகிங்கிறார். பூ மலர்ந்தால் தானே காய் கிடைக்கும். காயாகி வெறும் காயை எல்லாரும் கத்திரிக்காயை பழுக்க வச்சா சாப்பிட முடியும். அதுக்காக பழுக்கிற மாதிரி சில காய்கறிகளை படைக்கிறார். வாழைக்காய் வாழைப்பழம், மாங்காய் மாம்பழம். எவ்வளோ அடியாப்பா. இப்படி விதவிதமா காயாகி பழமாகி பழத்தில் நின்றே ரதங்கள் நுகர்வானும் தானே. அந்த பழச்சாறு இருக்குல்ல, அந்த பழச்சாறு யாரு? பெருமான் தான். சாப்பிட்டா தெம்பு வருது இல்ல, வெயிலுக்கு நல்ல ஒரு மாம்பழ ஜூஸ், ஒரு மாதுளை ஜூஸ் அப்படி குடிக்கக்குள்ள ஆக அந்த சுவைகளில் அந்த பழத்தில் நின்ற எனர்ஜி சக்தியாக அந்த சாராக நுகர்வானுக்கு உள் சென்று நமக்குள் இருந்து அவரே சாப்பிட்டுக்கிறார். செய்வானும் செய்வினையும் அதன் பயனுமா சித்தாந்தத்தில் ஒரு ட்ரெயின்ல வர்ற மாதிரி அவரே படைக்கிறாரு. வெளியே இருந்து அவரே எல்லாம் உருவாக்கி அவரே ரசம் எல்லாம் பிழிகிறாரு. நம்ம உள்ள குடிக்கக்குள்ள அவரே குடிச்சுக்கிறார். என்ன ஒரு அற்புதமான சித்தாந்த உண்மை இங்க இல்ல. நீயாகி கைலாச உன்னதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். நீயாகி நானாகி சொக்கரையும் சொல்லியிருக்காருப்பா. நீயாகி நானாகி நேர்மையாகி என்னவா இருக்காரு சாமி? நேர்மையாளர். அவர் நேர்மையாக எண்ணங்களையும் செயல்களையும் உடையவர். ஆக நேர்மையாளர்கள் மட்டுமே இறைவனை தெளிந்து உணர்ந்து திருவடி அடைய முடியும். ஏன்னா நேர்மையானவர்கள் கூட தான் சேருவாங்க. லஞ்சம் வாங்குறவன் லஞ்சம் வாங்கி கூட தான் சேருவாங்க. நல்ல பாடம் நடத்துற ஆசிரியர் கூட தான் சேருவாங்க. நல்ல மருத்துவர்கள் அது போல நல்ல அன்பர்களோடு சேருவார். அதுபோல சாமி நேர்மையாகி நெடும் சுடராய் நிமிர்ந்து அடிகள் நின்றவாறு இங்க தாயாகி தந்தையாகி சாருமாகி தாரகையும் ஞாயிறும் தன்மதியுமாகி காயாகி பழமாகி பழத்தில் இந்த ரதங்கள்னா அந்த சாறு நுகர்வானும் தானே ஆகி நீயாகி நானாகி நேர்மையாகி நீயும் நானும் நேர்மையா வாழணுங்கிறதுக்காக அவர் நேர்மையா வாழ்றாரு பெருமாள். நெடும் சுடராய் நிமிர்ந்த அடிகள் நின்றவாறு பெரிய அறிவு சுடரா நிற்கிறார். என்ன அது மட்டுமல்ல, அங்கமாய் ஆதியாய் வேதமாகி என்ன நம் உடல சாமிதான் இருக்கார்.
அங்கமாய் ஆதியாய் நாம் உடல் தோன்ற காரணமாகிய ஆதியாகவும் சிவம் இருக்கிறார். வேதமாகி நாம் இந்த 5 கடமைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வேதமாக பெருமான் இருக்கிறார். அருமறையோடு ஐம்பூதம் தானே ஆகி அருமறையாய். என்ன மறைனா இங்க எதை சொல்றாங்கன்னா அந்த வேதத்தின் உட்பொருளை சொல்ற. அருமையான வேதத்தின் உட்பொருளாய் இருந்தது. அவ்வழி இந்த உடலுக்குள் நம்மை உடலுக்குள் அவர் இருந்து இயக்குவதற்காக 5 பூதங்களாய் பெருமான் இருக்கிறார். என்ன 5 பூதம்? கோரப்பல்லு, கொடுவா மீசையெல்லாம் கிடையாது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம். அப்படி அது மட்டுமல்ல, பங்கமாய் பல சொல்லும் தானே ஆகி அவரே வார்த்தைகளாய். ஒரு வார்த்தை ஞானத்தை தரும். அப்படி பல சொல்லும் தானே பங்கமாய், அதாவது சிறந்த அறவழி வார்த்தைகளை சொல்லக்கூடியவராக பெருமான் இருக்கிறார். பால்மதியோடு ஆதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி கடலாகி மலையுமாகி கழியுமாகி எங்குமாய் ஏறூர்ந்த செல்வனாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறு. எல்லாம் சிவம், எல்லாம் சிவன் என்ன நின்றாய்பட்டு. அதுக்கு வேற லெவல் அடுத்த பாடல் என்ன? மாதா பிதாவாகி மக்களாகி. என்ன நம்ம அம்மா அப்பா மற்ற இந்த உலகில் எல்லா மக்களுமா சாமிதான் இருக்காரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு என் தங்கச்சி விட்டு போனேன், ஆனா ஒரு 50,000 கூட வீடு கட்டணும்னா, ஆனா நான் சாவர மாதிரி கிடந்தா கூட எங்க மச்சம் போன, நான் செத்துட்டா கூட எங்க மச்சம் போனாதான் வந்து பாப்பா, இல்லைன்னா பார்க்க மாட்டான். ஆனா அங்க என்ன ஆகுது? அங்க ஒரு ஞானம். ஓ, ஒரு தங்கைன்னு இருந்தா கொண்டு வந்தால் தந்தை போய் 50,000 கொடுத்துருந்தா மகிழ்ந்திருப்பாங்க. இல்லைன்னா கொஞ்சம் மூஞ்ச தூக்கி வச்சுக்குவாங்க. அப்ப என்ன? கொடுத்தால் மகிழ வேண்டும், கொடுக்கவில்லை என்றால் மகிழக்கூடாதுங்கிற அந்த நிலையில் நாம் வாழக்கூடாதுன்னு ஒரு அருமையான ஞானோபதேசம் அந்த பிள்ளை சொல்லுது எனக்கு. அப்படி இங்க என்ன? மக்களாகி மறிகடலும் மால் விசும்பும் தான பெரிய இந்த உலகை சூழ்ந்திருக்கிற கடலாகவும் மிகப்பெரிய மலைகளாகவும் பெருமான் இருக்கிறார். கோதாவரியாய் குமரியாகி கொள்புழித்தோள் ஆடை குழகனாகி. அது என்னடா இந்த சாமி கொள்புழித்தோள் நல்லாடை, கொள்புழித்தோள் நல்லாடை. சரி, அது அடுத்து இன்னொரு இடத்துல பெருமான் இது புற வழிபாடு. இது புறத்திற்கு எல்லாம் சிவன் வழிபாடு செய்வது இந்த நின்ற திருத்தாண்டகம். இன்னொரு திருத்தாண்டகம் இருக்கு. அந்த திருத்தாண்டகம் என்னன்னா, இறைவனை பார்த்து பார்த்து ரசி ஆகா தலையில கிரீடம் அது இதுன்னு வரிசையா அப்படியே அங்க வர்ணனை ஐயோ வேற லெவலா இருக்கும் அந்த திருத்தாண்டகம். இன்னொரு தனி திருத்தாண்டகம்னு ஒண்ணு இருக்கு. அதுவே ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை தரக்கூடிய ஒரு பணுவல். ஞானத்துக்குள்ள அப்புறமும் இன்னைக்கு என்னன்னா புறத்துல இறைவனை ஃபர்ஸ்ட் இன்னும் பாதி இருக்குல்ல, இன்னும் 3 நாள் இருக்கு. என்னவா இருக்காரு சாமி? மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் ஆழ்விசும்பும் தானேயாகி கோதாவிரியாய் குமரியாகி கொள்பொழித்தோளாடை குழகனாகி ஓதாய மலர் கொண்டு யாருக்கு இறைவன் பிறப்ப இருப்பான்கிற ரகசியம் இந்த பாட்டுல இருக்கு. என்ன? ஓதாய மலர் கொண்டு ஓற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி. நீங்கள் தினந்தோறும் அதிகாலையில் ஆலயத்துக்கு சென்று அந்த மட்டரா மலர் எங்க திருக்கூட்டத்துல எனக்கு ஆரம்பத்துல மலர் கொய்யும் பணி, மலர் பறிக்கிறேன்னு சொன்னா ஐயா விட மாட்டார். டே பறிச்சா வலிக்கும், கொய்துவா மெதுவா அந்த செடிக்கு வலிக்காத பிச்சுட்டு வாம்பாரு. ஐயோ என்ன ஆட்கள் எங்க சீனியர்ஸ். போதாய மலர் கொண்டு வண்டில் எச்சைப்படாத ஓட்டகிட்ட இல்லாம காலில் மிதிபடாம கீழே கிடந்த பூவெல்லாம் பொறுக்க கூடாது. போய் அந்த குறையில்லாத மலர்கள், குறையில்லாத மனிதரை குழந்தை நாம் எதிர்பார்க்கிறோம், குறையில்லாத நல்ல மனிதருடைய உறவை எதிர்பார்க்கிறோம், குறைவில்லாத வாழ்வை எதிர்பார்க்கிறோம். ஆனால் சாமிக்கே வாடி வதங்கின பூ கம்மி விலை கிடைச்சா வாங்கி போய் போடுறோம். ஆனா அப்படி போடக்கூடாதுங்கிறாரு. யாருக்கு பிறப்ப இருப்பார் பெருமான்? ஓதாய மலர் கொண்டு பல் மலர் ஆய்ந்திட்டு நின் திருவடிய திருளேன்பாரு மணிவாசகர். அது என்ன? ஆய்ந்து தேர்ந்தெடுக்கணும்.
அதுக்கு நல்ல வாசனை இருக்கா, அது மலர்ந்து இருக்கா, மலர்ந்த மலர் மட்டவில் மலர் மத்தள வயிறனி உத்தமி புதல்வனி மட்டவில் மலர் கொண்டு பயணிவேனே. நம்ம போடக்குள்ள அந்த பூ மலரணும். அப்படி அந்த மாதிரி முட்டா ஒரு பூ கொண்டு போனாலும் சரி, போதாய மலர்ன்னு தான் சொல்லியிருக்காரு. மலர்கள் கொண்டு போட்டின்னு சொல்லல. அவருக்கு தெரியும் அத்தனை மலருக்கு எங்க போவேன்ட்டு நம்ம பாரதி அம்மா கேள்வி கேட்பாங்கன்னு சாமிக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன, அதனால ஒரே ஒரு பூனால உருப்படியா கொண்டு போங்கிறாரு. போதாய மலர் கொண்டு போற்றி நின்று போனமா, பூவை கொடுத்தமா, மணி அடிச்சாங்களா, அது எதுக்கு விளக்கு பார்க்கன்னு தெரியாத ஜோதியை பார்த்தோமா, அப்பாடி சாமி கும்பிட்டாச்சு வாங்கடா போனாலாம் கிடையாது. போதாய மலர் கொண்டு போற்றி போற்றின்னா என்ன, ஏதோ ஒரு அரிய சடைமுடி போற்றி, அப்படி ஒரு 4 போற்றி. என்ன, சாமி மேல ஒரு 4 போற்றி. அப்பா போற்றி, அரணை போற்றி, இல்ல அப்பா போற்றி, அம்மா போற்றி, முருகா போற்றி, ஏதோ தோணு ஏதோ ஒரு 4 போற்றி. நின்னாதரம் போற்றி சொல்லு வணங்கணும், நின்று வணங்கணும் சாமி கிட்ட. போற்றி நின்று முனைவார் பிறப்பரு. அவர்கிட்ட அப்படியே அவரோட அப்படியே அந்த ஒரு செகண்ட் அந்த திருவனந்தல்ல போய் காலையில ஒரு 5:30 மணிக்கு நடை திறக்கிறப்ப போய் கதவு திறந்து யாரும் இருக்க மாட்டாங்க, பயங்கர அமைதி. அந்த அமைதியில உள்ள போய் நம்மளை சொருவிட்டு யாருக்கிட்டையும் பேசாம ஒரு நல்ல ஒரு 2 மலர் நான் வழியில எத்தனை செடிகள்ல பூ காத்துட்டு இருக்கோம், எவனுமே பறிக்க மாட்டோம்லாம். ஹைவேஸ்ல நடுவுல மட்டவில் மலர் இருக்கு, யாரும் கண்டுக்கிறது இல்லை. நிறைய பறிச்சா திட்டுவாங்க. ஏதோ ஒரு 2 மலர் ஆண்டி வேலை பறிச்சுட்டு நம்ம தோட்டத்துல இருந்து அப்படியே மலர மாதிரி இருக்கிற செம்பருத்தி ஏதோ ஒண்ணு எடுத்து போயிட்டு அந்த நடை திறந்ததும் அதை சாமிக்கு பக்கத்துல போட்டுட்டு அமைதியா தெரிஞ்சது ஏதோ ஒரு போற்றி வேற்றாகி விண்ணாகி கற்றவள் ஒன்றும் அரிய சடைமுடி ஏதோ ஒன்று ஒரு 4 பாடல் 4 போற்றி சொல்லிட்டு அவருடைய அன்பை பெற்று வர்றாங்கல்ல. டெய்லி பெற்று வரணும், தினந்தோறும். ஏன் தினந்தோறும் போய் வழிபாடு செய்யணும்னு சொல்ல இங்க வலியுறுத்துறாருன்னா, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பாப்பா இருக்கு. அது டெய்லி ஒரு 8 மணி ஆனா எங்க விநாயகர் கோயிலுக்கு வரும். கரெக்டா எக்ஸாக்ட் அந்த பிள்ளை அப்படி கரெக்டா அச்சர் சொல்லுவாரு, 8ஆச்சு திவ்யா வந்துட்டா அப்படிம்பாங்க. ஓ அப்படியா 8ஆச்சா, கரெக்டா டெய்லி அந்த 8 மணிக்கு எக்ஸாக்ட் அந்த பிள்ளை அங்க இருக்கும். என்னடா ஏன் அப்படி. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் டெய்லி அந்த பாப்பாவை கவனிச்சிருப்பேன், யாருன்னு கேட்டதில்லை. ஒரு 2-3 நாள் அந்த பிள்ளைய காணோம். எனக்கே கவலை வந்துருச்சு. ஏன்னா அந்த பிள்ளை டெய்லி கொண்டாந்து ஒரு மல்லிப்பூ நல்ல இல்லைன்னா சம்பங்கி பூ அவங்க வீட்டுல கொண்டாந்து தரும். ஏன்னா அந்த பிள்ளைய காணோம் அப்படின்ட்டு அச்சர்கிட்டேன். அவளுக்கு ஒரு திவ்யாவுக்கு உடம்பு சரியில்லையா சாமி. ஐயோ அப்படியா, அந்த பிள்ளை யாருன்னு தெரியாது, எங்க இருக்கா, ஒரு வீடு எங்க இருக்கு, டிஎம்பி நகர்ல இந்த ஏரியால இருக்கு. ஐயோ அப்படியா, அந்த வீடா, சரி சரி நான் வாங்க கோயில் சாத்தணும் வாங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு வரலாம். அப்ப எனக்கு தினம் ஒரு குறித்த காலத்துல 8 மணினா 8 மணி கொண்டு வர ஒரு குழந்தைய காணோம்னா பதறதுன்னா, நாம தினந்தோறும் திருவனந்தல்ல எல்லாருக்கும் முன்னால போய் நின்று சாமி என்ன முருகநாதா அவினாசி அப்பா சொக்கான்னு ஒரு மனம் குளிர ஒரு வார்த்தை கேட்டு வணங்கிட்டு வந்தோன்னு வச்சுக்கங்க, என்ன சாமி கணக்குல வச்சுக்குவார். பரவாயில்ல ஏதோ வந்துட்டு இருக்கான், இனி உனக்கு பிறப்பு கொடுக்க வேண்டாம், இவனை புனிதர். ஏன்னா அவர் புனிதர். அப்ப இவன் புனிதனானாதான புனிதனோட சேர முடியும். பிறவி அற வேண்டுமானால் நல்லவர் கெட்டவர் எல்லோரும் நம்மளே நல்லவர்னு சொல். அப்படி வாழக்கூடிய தன்மையை தந்து என்ன யாதானும் என நினைந்தார்க்கு எளிதே ஆகி, எப்ப பார்த்தாலும் அவருடைய திருநாமத்தை நமச்சிவார். எந்த செயல் செஞ்சாலும் இது சிவன் செயல்பா. வண்டி ஓட்டுறமா சிவன் செயல், வேலை செய்யறோமா சிவன் செயல், பணியிடத்தில் நம்முடைய ஒவ்வொரு வேலையும் சிவனுக்காக செய்யறோம். மனம் லயித்து இது வழிபாட்டுல எவ்வளவு மனம் லயிக்குதோ அப்படி நீங்க தொழில் செய்யற இடத்துல மனம் லயித்து செய்யணும். ஏன்னா அது சிவ வழிபாடு. என்ன செய்யும் தொழிலே தெய்வம்னா நீங்க செய்யற தொழில் கடவுளை அச்சிக்கிற மாதிரிதான் ஒரு தொழில். லயிச்சு யாரு என்ன குறை சொன்னாலும் நான் இப்படித்தான் செய்வேன். ஏன்னா நான் முதலில் இறைவனால் திருநீர் அணியப்பட்ட ஒரு சிவனடியார். எனக்குன்னு ஒரு ஒர்க் டிசிப்ளின் இருக்கு.
அப்படி செய்வேன் என்று நாம் செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் சிவபெருமானுக்குரிய செயல்னு யார் நினைந்து அந்த வாழ்வியலை நடத்துகிறார்களோ அந்த 5 கடமைகள், பணியிட தூய்மை, பணியிட செயல், மன தூய்மை, இதெல்லாம் கலந்து யார் தினம்தோறும் அதிகாலையில் இறைவனை வழிபட்டு என்ன வாசல் ஆந்தி வேலை பிள்ளையார் இருப்பாரு, மரத்தடியில இடையே கும்பிடான பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு சிவம். இவன் பைக்ல போயிட்டு இப்படின்ட்டு போயிடுவான், அவரும் பயந்துட்டு அந்த கை அபயக்கரன் டாட்டா காட்டிடும் உலகம், அவரும் அடுத்த பிறவிதான். ஆக போதாய மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பரப்பருக்கும் புனிதனாகி யாதானும் என நினைந்தார்க்கு எளிதே ஆகி. எந்த செயல் அவங்க செய்ய நினைச்சாலும் அதை ரொம்ப எளிமையா செஞ்சு கொடுப்பார், செய்யறதுக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஏன்னா உங்களுக்குள்ள இருந்து அவர் செஞ்சிருவார். யார் அவர்? அழல் வண்ண வண்ணர் தாம்னு இன்றவாறு நமக்குள் ஜோதி வடிவமாக இமைப்பொழுதும் நீங்காமல் உய என் உள்ளத்தில் மாசற்ற ஜோதியா இருக்கின்ற சிவம் நமக்குள் இருந்து நம்மை புனிதனாக்கி, ஏனெனில் அவர் புனிதர், புனிதரோட சேர்ந்தா நம்ம புனிதராகிறோம். அப்படி அது மட்டுமல்ல, இதோட மட்டுமல்ல, இன்னும் புறத்தில் பார்க்கிறார் சாமி. ஆவாகி இங்க ஆனா பசுமாடு. நம்மால என்ன பண்றான்னா பசுக்கு 2 மீனிங் உண்டு. ஒண்ணு பசுக்கள் நம்ம உயிர்கள், சித்தாந்த ரீதியா பதி பசு பாசம். இன்னொன்னு பசுமாடு. இந்த பசுமாட்டுல பால், தயிர், கோமியம், சாணம், நெய், இது 5 மருத்துவத்தன்மையுடையது. அதுபோல நம்முடைய 5 புலன்களும் ஞானத்தை தேடி அடைந்தால் ஞானத்தை தரக்கூடியது. ஞானத்தை விட்டு விலகினால் அஞ்ஞானத்தில் கொண்டு போய் சிக்க வச்சிடும். இந்த 5 கரணங்களும், இந்த 5 கரணங்களும் இறைவனுக்கு பயன்படுவது போல வாழ வேண்டும். நீயும் பசு, நானும் பசு. என்னுடைய 5 பொருள்களே இறைவனுக்கு காரணமாக திருமேனியில் படுகிறது என்றால், உன்னுடைய 5 புலன்களும் உனக்குள் இருக்கும் இறைவனுக்கு அப்பா நீ என்னை அன்பாள் ஆர்வத்தால் தீர்த்த நீராட்டி, கண்ணீர் தான் அவருக்கு தீர்த்த நீர். மனம் கசிந்து வரக்கூடிய ஒரு துளி கண் பனி அரும்பாரு. கண் அப்படியே ஓன்னு அழுகுறதெல்லாம் கிடையாது. திடீர்னு நமக்கு பிடித்த யாரோ ஒருத்தரை பார்த்தோமா, அந்த இடத்துல நம்மளறியாத ஒரு குழந்தை நம்ம ஊர்ல இருந்து அந்த குழந்தை அப்பா தாத்தா மாமான்னு ஒடியாருக்குள்ள அந்த நம்ம கண் ஓரத்துல ஒரு கண் பனி அரும்பும், ஒரு சின்ன கண்ணீர் விளை வரும். அதான் கண் பனி அரும்ப கைகள் முட்டித்து என் கலைகனே உலம் என்று ஓடிட்டு. அஜோ என்ன வார்த்தை! அப்படி அந்த இறைவன் நமக்கு அந்த பசுமாடு, பசுவின் 5 சாணங்கள் இறைவனுக்கு பயன்படுகிறான். அதுபோல உன்னுடைய 5 புலன்களும் நல்லது செய்யணுங்கிற ஞானத்தை பசு தருது. என்ன பசுமாட்டு வரட்டி நெத்தியில தடவிட்டாலாம் ஞானம் வராது. அது உணர்த்தக்கூடிய அந்த பசுமாட்டினுடைய 5 பொருளும் மருத்துவத்தன்மையை போல உன்னுடைய 5 புலன்களும் இந்த உயிருக்கு மருந்தாக இருக்க வேண்டும். இதுக்குள் இருக்கும் இறைவனுக்கு அபிஷேக பொருளாக மாற வேண்டும் அப்படின்னு உணர்த்தினால அங்க ஆவாகி, ஆவினில் 5மாகி, அறிவாகி, அழகாகி, அபியமாகி, நாவாகி, நாவுக்கு ஒரு உரையுமாகி, நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி, பூவாகி பூவுக்கோ நாற்றமாகி, உக்குடால் வாசமாய் நின்றானாகி, தேவாகி தேவருதொழும் முதலுமாகி, செலும் சுடராய் சென்றடிகள் நின்றவாறே. எங்கும் திருமேனி, எல்லா தேவர்களும் சிவம், சிவ அம்சம் பெற்றவர்கள், சிவன் அருள் பெற்றவர்கள். ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா அவர் அத்தாரிட்டியா ஒரு கவுன்சிலர் என்ன ஆட்டம் ஆடுறான் கட்சியில இருந்துகிட்டு, அதையெல்லாம் கேட்க மாட்டோம். ஏதோ இந்திரன் அப்படி மறந்தாப்புல ஒரு தப்பு செஞ்சா கிண்டல் அடிச்சு தெரியும். திருமால் ஒரு தப்பு செஞ்சா ஐயோ திருமாலுக்கே தெரியாத சிவன் எனக்கு தெரிஞ்சிட்டான்னு டம் டம் அடிச்சுவோம். ஆனா ஒரு கவுன்சிலர், கட்சியில இருக்கிற கவுன்சிலர் பண்ண தப்ப கூட தட்டி கேட்க தில் இல்லாத முட்டா பசங்களாதான் இந்த சமுதாயம் இருக்கு. அதுபோல நாம் திருநீர் அணிந்து கொண்டு இறை அருளை பெறுவதற்கு வழிகாட்டாத முட்டாள்களை நம்ம குருநாதர்களாகவும், அந்த கவுன்சிலர் தானே, கவுன்சிலருக்கு எதுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க? அந்தந்த பகுதியில மக்கள் சேவை செய்தான் கொடுக்குறாங்க. ஆனா மக்கள்லாம் என்ன பண்றாங்க, ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கவுன்சிலருக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த பிச்சைக்கார குருக்கள்லாம் சாமி பேரை சொல்லி பிச்சை எடுத்துட்டு தீட்சை தரேன், அது தரேன், இது தரேன், இதைப்படி அதைப்படி உனக்கு ஞானம் வந்துருங்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. அங்க என்ன நாவுக்கரசர் சொல்றார், நாவாகி
உன்னுடைய நாவில் சிவம் இருக்கிறார் அப்படின்னா நீ அந்த சும்மா அந்த வார்த்தையை போடல, நாவாகிட்டே உன் நாக்கா சிவம் இருக்கார். உன் நாக்குல சனி உட்கார்ந்துட்டா கண்டவங்கட்டு எல்லாம் உத வாங்குவேன், அவரை விட்டு உன் நாக்குல சிவத்தை உட்காரவை, அன்பை அமரச்சி, உன்னுடைய வார்த்தைகள் அன்பொடிவாக வரட்டும். என்ன, ஏனெனில் உனக்குள் நாதனாய் இறைவன் இருக்கின்றான். அந்த வேதத்தின் உள்ளோனாகி வேதம் கூறுகிற மெய்ப்பொருளாக அவன் இருக்கிறான். அந்த 5 கடமைகளாக இறைவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? பூ கண்ணிற்கு தெரியுமானால் பூவில் உள்ள வாசனை கண்ணிற்கு தெரியாது. தெரியுமா? என்ன தெரியாதில்லை? பூவாகி பூவுக்கோ நாற்றமாகி புக்குளால் வாசமாகி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நறுமணமாய் நின்றானாகி அந்த தேவர்களெல்லாம் வழிபடக்கூடிய தேவருடைய அவரே தேவர்களாகவும் மாற்றுவார். மலை கடவுள், சூரிய கடவுள், சாமி தானே தீ, அதுல ஒரு பிட்டு எப்படி அக்னி தேவன் ஆயிடும். அவர் சின்னதா அப்படி வந்திருக்காரு அக்னியா, அவ்வளவுதான். சாமி பெரிய தீ, அதுல ஒரு சிறு அந்த அக்னி குஞ்சொன்று கண்டேன். அது போல இந்த அக்னி வந்து ஒரு குட்டி, சாமியுடைய குட்டின்னு வச்சுங்க, ஒரு குஞ்சு சின்னதா அப்படி. ஆக அந்த இறைவன் எப்படி இருக்க தேவர்களாகவும் அந்த தேவர்கள் வழிபடக்கூடிய முழு முதல் பொருளாகவும் யார் இருக்கிறாய்? செலும் சுடராய் சென்று அடிகள் நின்றவாறு. செழுமையான சுடர், அது யாரையும் பாதிக்காத சுடர். ஆதிசங்கரர் சொல்வார் பெருமானை பற்றி, 1000 கோடி சூரியனை போன்ற பிரகாசமும் 1000 கோடி சந்திரனை போன்ற குளிர்ச்சியும் உடையவரும் சிவருமான். இமேஜின் பண்ணி பாருங்க, 1000 கோடி சூரியனா இருந்தா கண்ணுல பார்க்கவே முடியாது. ஆனா 1000 கோடி முழு நிலவை போன்ற குளிர்ச்சி உடைய தீ பிளம்பு இருந்தா எப்படி இருக்கும்? பார்த்துட்டே இருக்கலாம்னு இருக்கும் இல்ல? அப்படி பார்த்திருக்காரு நம்முடைய சுவாமிகள். அடுத்து நீராகி நீல அகலம் தானே ஆகி நிழலாகி நீல் விசும்பின் உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி. என்ன எப்படி இருக்காரு? நீர், நீரின்றி அமையாது உலகு. அந்த நீர்ல இருக்கிற ஒவ்வொரு துளியும் உயிர்கள். இந்த உயிர் வாழ்க்கான நீல அகலமான உலகத்தை நீல அகலங்களால் தான் அளப்போம். அதான் அந்த அளவுகளா இந்த உயிருக்கு உடலுக்கு எப்படி நிழல் பின்தொடர்கிறதோ அது போல நிழலாகி நம்முடைய செயல்களை கவனித்துக் கொண்டு எங்க இருக்கார்? நீல் விசும்பின் உச்சியாகி ஆகாயத்து மத்தியில உச்சியில இருக்கார். சென்று பயின்ற என்ன, இந்த கபாலத்தின் உச்சியில் சாமி தலைக்கு மேல கை தூக்கி நம்ம கும்பிடும் பொழுது ஒரு முழ தூரம், அவங்க கையில ஒரு முழ தூரத்துல சாமி உச்சியில இருக்கார். ஆறாரையும் நீத்ததன் மேல்நிலையை பேராடியேன் பெருமாறுள்ளது. அந்த 6 தத்துவங்கள் கடந்து மேல 1 அடி தூரத்துல இருக்கார். நம்மளை கவனிக்கிறார். நம்ம ஆண்டனா தலைக்கு மேல கண்ணுக்கு தெரியாது, நம்ம செயலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அவருக்கு போட்காஸ்டிங் பண்ணிக்கிட்டு. அப்படி நீல்விசும்பின் உச்சியாகி பேராகி, இந்த உலகத்துல எல்லா பேரும் அவருடைய பேர். எல்லா பெயர்களும் பெருமைக்குரியவனே. ஏனெனில் பெயர் யார் மேல் இருக்கிறதோ அவன் தன்மை அந்த பெயருக்கு ஆகி வருமாக அந்த பெயருக்கு ஒரு பெருமையாகி பெருமதில்கள் 3னையும் எய்தானாகி ஆணவம் கர்மம் ஆகிய என்ற 3 பெரிய மதில்கள் நம்முடைய வாழ்க்கையை மறைத்திருக்கின்றன. இவற்றை யார் என்ன செய்றார்? சாமி அதையெல்லாம் எய்து காலி பண்ணிட்டு எப்படி இருக்கார் சாமி? யாரேனும் தன்னடைந்தார் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்ல எம் ஈசனார்தாம். யாராவது அவரை போய் அப்பான்னு தினம் ஏதோ ஒரு நாள் போய் அப்பான்ட்டு வந்து, நம்ம அப்பா ஏதோ ஒரு நாள் பார்த்து அப்பானா ஏதாவது செய்வாரா? செய்ய மாட்டாரு இல்ல, தினம் அப்பாங்கன்னு. அதுபோல யாரேனும் தன்னடைந்தார் நம்மை, யாரா இருந்தாலும் சரி, அவன் கறித்திங்கிறானா கறித்திங்கலையா, நல்லவனா கெட்டவனா ஜீவனான்னு தெரியாது. கோயில் உள்ள எல்லாரையும் தான் சாமி உள்ள விடுறாரு. நம்ம கண்ணு முன்னால ஒரு சில பார்த்தா நம்ம காண்டாவான், இவ்வளவு வரணும் அப்படி, இவ்வளவு பாடுறா அப்படி. ஆனா சாமி அப்படி எல்லாம் போட மாட்டார். அடடே இவன் கூட வந்திருக்கானா பரவாயில்ல, யாரேனும் தன்னடைந்தார் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்லையும் ஈசனார்தான். அந்த எல்லோரையும் அவரை தினந்தோறும் சென்ற யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆட்கொண்டு பணி கொடுப்பார் சாமி. கைலாசு தினம் அதுதான் போக சொன்னது. என்ன பணி கொள்வார், ஆட்கொள்ள வேண்டும். ஆட்கொள்ளால் தானே பிறவி அரும். ஆட்கொள்ள யாரேனும் தன்னடைந்தார் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்லையும் ஈசனார்தாம். பாராகி இந்த உலகம் எல்லாமாகவும் இறைவனை பாடக்கூடிய இசையாகவும் பண்ணாகி பாடலாகி
பரம் சுடராய் சென்று அடிகள் நின்றவாறு பெருமான் எல்லாவற்றிலும் போய் நின்று இருக்காரு. அப்படின்னா புறத்தில் இருந்தானே போய் நிற்கும். சென்று அடைதல்னா என்ன? எங்க போய் நின்று இருக்கார், தன்னுடைய இடத்தை விட்டு இதுக்குள்ளெல்லாம் நின்று இருக்காருங்கிறாரு சாமி. அதுதான் சென்றடிகள் நின்றவாறே. எல்லா வரையிலையும் செழுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே, பரஞ்சுடராய் சென்று ஒளிவடிவான இறைவன் இதுல எல்லாம் வியாபித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம சொல்லுவோம், ஏடா பெரிய பெருமாள், நான் பெருமாளை கும்பிடுறது இல்லப்பா, இந்த பிரம்ம கிடக்குறான் அவனையும் கும்பிடுறது கிடையாது. இந்த பூதங்களா இருக்குல்ல, முனிசு அது இதுன்னு நிறைய சாமி, இதெல்லாம் எதுவும் நான் கும்பிட முடியாது, அதெல்லாம் நான் கும்பிடுறது கிடையாது. அப்படிலாம் பந்தா பண்ணிட்டு நான் சிவனடியா இருப்பா, சிவன் இப்படி இருக்கோம்ல. இங்க நாவுக்கரசர் சொல்றாரு, மாலாகி திருமாலா யார் இருக்கார்? நம்பெருமான் தான். காக்கும் தல் ஐந்தொழில் செய்வர் யாரு? சிவம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள், ஐந்தொழில் சிவம் தானே செய்யறாரு. என்ன படைக்கும் பொழுது அவருக்கு பிரம்மான்னு பேரு, நான்முகனாய். காக்கும் பொழுது திருமால்னு பேரு. இந்த பஞ்சபூதமாக நிற்கும் பொழுது பூதமாய் இருக்கார் பெருமான். மறுக்கமாய் அறியாமையாகவும் பெருமான் தான் இருக்கார். அறுக்கமாய் அறிவாவும் பெருமான் தான் இருக்காரு. என்ன துன்பமாவும் இறைவன் தான் இருக்காரு, துன்பத்தில் வரும் சோகமாவும் இறைவன் தான் இருக்காரு, மகிழ்ச்சியாகவும் அவர் தான் இருக்கார். பாலாகி பால் போல எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடையவராகி, எந்திசைக்கும் எல்லையாகி, பரப்பாகி, பரலோகம் தானே ஆகி, பூலோக புகலோக சுகலோகமாய். 3 உலகம் இருக்கு, பூலோகம், புகலோகம், சுகலோகம். அது பெரிய விளக்கம், அது ஒரு நேரத்துல பார்ப்போம். பூதங்களாய் புராணன் தானே ஆகி, ஏழாதன எல்லாம் எழுவிப்பானாய். எது முடியாதுன்னு சொல்றோமோ அத்தனையும் முடித்து தரக்கூடியவராய், எழுசுடராய் எம்மடிகள் நின்றவாறு. என்னுடைய இறைவன் இப்படியெல்லாம் நான் புறத்தில் அவர் அப்படியே பார்க்கிறாரு. எல்லாம் சிவமா தெரியுது. எல்லாம் எப்படா சிவமா தெரிஞ்சுன்னா இப்படி தெரிஞ்சிருக்கு. அம்மா, அப்பா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஏதோ ஒண்ணுக்காக அவனே அறியாத பொதுநலத்தோட ஓடிக்கிட்டு இருக்கான். நான் சம்பாதிக்க போய் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன்னா, அந்த கம்பெனில உற்பத்தி ஆகிற பொருள் யாருக்கோ பயன்படுது. யாரோ விவசாயி விதைக்கிறான்னா நிறைய உயிர்களுக்கு பயன்படுது. அவங்களுக்கே தெரியாம பிறருக்கு உதவிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அங்க ரகசியம். ஒருத்தன் நெசவு போடுறான்னா அவன் சோத்துக்கு நெசவு போடுறான்னு நினைக்கிறான். அப்படி கிடையாது. அது நிறைய பேருக்கு ஆடையா போகுது. என்ன ஒருத்தன் எண்ணெய் ஆட்டுறான்னா அது நிறைய பேருக்கு போகுது. ஒருத்தர் செடி வளர்க்கிறாருன்னா எல்லாருக்கும் அந்த பூ போகுது. அப்ப எல்லாம் சிவம். எல்லாம் யாருக்காகவோ வாழ்து, மனிதனை தவிர. நாம் எத்தனை பேர் யாருக்கா நம்மள. ஆனா மனிதன் வாழ்றான், ஆனா அவனுக்கே தெரியாது அப்படி வாழ்றோன்னு. ஏன்னா இத்தனையுமா சிவம் இருப்பானே இவனுக்கு தெரியாது. அப்ப நீயாகி நானாகி, நானும் கடவுள் தன்மையோடு இருக்கிறேன், நீயும் கடவுள் தன்மையோடு இருக்கிறோம். ஆனால் உணராத தன்மையில் இருக்கிறோம். என்ன உணர்ந்து நின்று அங்க சொன்னார் இல்ல, அந்த வரியில மிக அழகா ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு பெருமான்? எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராய் இறைவன் இருக்கின்றார். எவ்வாறு அங்க சொன்னாரே, போதாய மலர்கொண்டு போற்றி நின்று புனைவார் சாமி, எல்லாம் உன் செயல். இன்றைய பொழுதை நீ என்னுள் இருந்து சிறப்பாக நீ இந்த உலகியல் கடமைகளை உங்களுக்காக நான் செய்ய இருக்கிறேன், நீங்கள் துணைவாரும் என்று இறைவன் சொல்லி அவன் செய்யறானோ, எவன் நேர்மையாளனா இருக்கான் அவனுக்கு எழாதன எல்லாம் எழுவிப்பானாய். எதேதோ எல்லாரும் முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை எல்லாம் கரெக்ட் அற்புதமா செய்வாங்க. அப்படி ஒரு ஆற்றலா இறைவன் இருப்பார். அந்த ஆற்றலை பெற எல்லோருக்கும் எல்லாமல்ல என் தந்தை மேற்று மீனாய் சொக்கனா பெருமானின் அருள் உண்டாக வேண்டி நாளைய பதிவிலே வெளியிருந்த சாமியை பார்த்தாரா, ஆட்கொண்டார் சாமி. சரி திருநாவுக்கரசு அப்படியே திருவதியை வா, என்ன வந்து என்னை கொஞ்சம் பாடு அப்படின்னார். அங்க போனதும் இருந்தாலே நம்மால என்ன பண்ணாரு, அருமையா பாடாரு. இரும்பு கொப்பளித்த யானை ஈறு போர்த்த ஈசன். கொப்பளித்த என்பதற்கு தமிழ்ல அது போன்ற என்ற ஒரு பொருள், ஒத்த என்ற பொருள். என்ன அந்த பேன் அந்த நம்ம பண்ருட்டி பக்கம் அந்த பகுதியெல்லாம் ஒரு பேச்சு வழக்கு உண்டு.
கரும்பு கொப்பளிச்சு மாதிரி அந்த பிள்ளை இனிமையா பேசுதும்பாங்க. அதாவது கரும்பு சார் போல இனிமையா பேசுறாளாம். கொப்பளித்தே என்பதற்கு இணையான என்று ஒரு பொருள், அது போன்ற என்று ஒரு பொருள். ஆக இரும்பு கொப்பளித்த யானை ஈருரி போட்ட ஈசன். அந்த பெருமான் எப்படி இருக்காரு, இரும்பு எப்படி கரியனை ஒரு மாதிரி கருப்பா இருக்கோ அது போன்ற நிறமுடைய யானையை கழித்து அதன் தோலை போட்டிருக்கிறார். கரும்பு கொப்பளித்த இன்சொற்காரிகை பாகமாக, கரும்பு எவ்வளவு இனிமையா இருக்கும் அது போன்ற இனிமையான சொற்களை உடைய உமையவளை ஒரு பாகமாக கொண்டிருக்கிறார். சுரும்பு கொப்பளித்த கங்கை தோழ நீர் சடையிலேற்ற வண்டு அப்படியே கங்கையில இருந்து, கங்கை நதி வந்து அப்படியே தேன், சுரும்புன்னா தேன் அப்படி ஒரு பொருள் உண்டு. அப்படியே அந்த கங்கை நீர் திவளைகள் வந்து தேன் மாதிரி தெளிக்குதான் சாமி தலையில. என்ன அது போன்ற இனிமையான அந்த உலகை காப்பாற்றக்கூடிய கருணை மிகுந்த தேன் எப்படி சார்ந்தவரை காப்பாற்றுமோ அதுபோல சார்ந்தவர் உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த தேன் துளிகளாய் அமுத துளிகளாய் தலையில் வச்சிருக்கார் கங்கையை. அரும்பு கொப்பளித்த சென்னி அதிகை வீரட்டனாரே. என்ன அப்படி ஒரு அரும்பு மலரும் பொழுது ஒரு வாசனை வருது இல்லையா, அது போல அப்படி திருவதிகை வீரட்டனார் இருந்தாருன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்புறம் எப்படி எப்படியெல்லாம் அவரு திருவதிகையில சாமியை தரிசனம் பண்ணாரோ அப்படி நாளை தரிசனம் பண்ணுவோம். ஏன்னா இந்த அம்மா அவங்க கேட்டதுனால, தேன்மொழி அம்மா கேட்டதுனால அச்சச்சு ஒரு அம்மனால் ஆச்சு, இந்த கொப்புளித்தங்க வார்த்தைக்கு மீனிங்கே மறந்து போச்சு. 3 மணிக்கு தான் தேடி 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 எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் பண்ருட்டியில நம்ம அன்பிற்குரிய சகோதரி ஒருத்தர் இருக்காங்க, இந்த நம்பால் அடிமை கொண்டவர். அந்த அம்மா அப்படிதான் சொல்லும், சொக்கருக்கு நான் சரியான அடிமைங்க. ஆனா அங்க போனா என்ன நடக்குன்னா சொக்கர் அவங்களுக்கு அடிமை செய்வார். என்ன ஐயா அந்த பூவை எடுங்க சாமிக்கு போட, ஐயா அந்த பால் எடுங்க நந்திக்கு அபிஷேகம் பண்ண நம்மளுக்கு ஆணையிட்டு இருப்பாங்க. உங்க கையால எடுத்து கொடுத்தா சாமி சந்தோஷப்படுவாரோ. பாவி அடிமைன்னு சொல்லிட்டு என்ன அடிமை கொண்டிருக்க கண்ணு அப்படின்னா, சொக்கரையாவை வந்து சொக்கரையா எல்லாரும் அது அப்படிலாம். அந்த அம்மா ரொம்ப ஒரு அருமையான சகோதரி அவங்க. அது போல இங்க நம்ம அம்மா தேன்மொழி அம்மா எடுத்து கொடுத்த அந்த வார்த்தை காலையில இருந்து அப்புறம் தற்செயலா அந்த அம்மா போன் பண்ணாங்க அடியனுக்கு. அவங்க ஒரு அவங்க மிகப்பெரிய எங்க பைந்தமிழ் பகிரின்னு ஒரு தமிழுக்காக ஒரு வாட்ஸ்அப் நடத்திட்டு இருக்கோம், தமிழ் மொழி பயிற்சிக்காக. அதுல அவங்க இருக்காங்க. அந்த அம்மா கூப்பிட்டு, என்ன சொக்கரையா என்ன நீங்க கரும்பு கொப்பளிச்ச மாதிரி பேசுறீங்க, கொஞ்ச நாளா போனே பண்ணல, கரும்பு கொப்பளிச்சவா? அஜ்ஜோ கண்ணு என்ன அதுக்கு மீனிங் தானே, சொக்கருக்கே தமிழ் மறந்து போச்சா? பைந்தமிழ் பயிரில நீங்க தானே வந்து கொப்பளித்தே என்பதற்கு அது போன்ற ஒத்த என்று, அது போன்ற அது ஒத்த அப்படின்னு விளக்கம்னு நீங்க தானே பைந்தமிழ் பயிரில போட்டீங்க, மறந்துருச்சா? நான் அச்சோ அப்படியா அப்படின்ட்டு உடனே நான் மெயின்டைன் பண்ணிட்டோம். ஓ அப்படி, ஆமா ஆமா இல்ல அப்படி. அதனால தேன்மொழி அம்மா ஒரு அருமையான தமிழ் வார்த்தையை நினைவு, இது மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இரும்பு போன்ற நிறமுடைய யானையை போர்த்தவர். கரும்பு எவ்வாறு இனிமையான சுவையோடு இருக்கோ அது போல பேசும் வார்த்தைகள் இனிமையாக உடைய உமையவள். அதுக்கு ஒரு சிறு சம்பவம். இந்த சரஸ்வதி மிக அருமையா வீணை வாசிச்சுட்டு இருந்தாலாம். என்ன அப்படியே அந்த பக்கம் நம்ம அம்மா உமை போயிருக்கா. போனவே ஷபாஸ் மிக அற்புதம், மிக சிறப்பாக வாசிக்கிறாய் அப்படின்னா, அம்மா சபாஸ்ன்னு சொன்னதான் அந்த வீணையுடைய நரம்பு அருந்து போயிடுச்சான். கலைமகள் திகச்சு போயிட்டான். திகச்சு போய் அம்மா பார்த்தா, அம்மா இந்த வீணையின் நாதத்தை விட இனிமையா உங்க குரல் இருந்ததுனால இந்த வீணை நரம்பு அருந்து போய் தன்னை மாய்த்து கொண்டதுனால கலைமகள். என்ன பெண்கள்னா அப்படி பேசணும், இன்சொல் தான் பேசணும். ஆனா இனிய உளவாக இன்னா கூறுதலே தொழிலாக வச்சிருக்கிறீங்க. அப்பா அம்மா கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க, மாமனார் மாமியார் கிட்ட, உறவினர் கிட்ட, ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு குரல் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லாம
திருநெறி அணிந்த எல்லோருமே வந்து உமையவள் போல பேசினா உலகத்துல எந்த குடும்பத்திலயும் ஒரு சச்சரவு இருக்காது. அதனால அந்த கரும்பு கொத்தளித்த மென்மொழி எல்லோருக்கும் கிடைக்க, ஆண்களுக்கும் அதேதான். இனிமையா பேசினா எதுக்கு உபத்திராரு அப்படின்னு, அதான் என்ன அப்படி வரும் இல்லையா. ஆக திருவருள் எல்லோருக்கும் வந்து இன்சொல்லும் பணிவுடைமையும், என்ன ஒரு பிரம்மாண்டமான அன்ற நாயகன் ஆவின் நாயகன், அப்படிப்பட்ட பெருமானினுடைய புறத்தோற்றங்களை சிந்திக்க அருளிய உதவிய நாவுக்கரசருடைய திருவடிகளை தலைமையேற்கொண்டு நாளை அவர் உள்புறத்திலே இறைவன் எவ்வாறு திருவடி உள்ள எப்படி பார்த்தாரு நாளை சிந்தி. நமச்சிவாய வாழ்க. உங்கள் கருத்துக்களை பகிரலாம். ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நாளை